இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் இதை பத்தி ஊடகங்கள் பெருசா பேசல. அரசாங்கம் தரப்புல இருந்து பதில் வரல. ஏன் வரல? நாங்க சாதாரண ஏழை பாவப்பட்டு ஜனங்களுக்காக போராட்டம் நடத்துறோம். இவங்க விஜய் வீட்டுல உட்காரிச்சு மாலை போட்டாலும் லைவ்ல காமிக்கிறாங்க, சைக்கிள்ல போனா லைவ்ல காமிக்கிறான், என்னையும் லைவ்ல காமிக்கிறான். நான் போராடினதுக்கு டிவியே வரலையே. அரசியல் கட்சிகளோட கூட்டணி போலாம், ஆனா தேர்தல் கமிஷனோட கூட்டணி வச்சு ஒரு பிஜேபி தேர்தலை சந்திக்கிறது இந்த நாட்டில் தான் நடக்குது. எந்த அறிவிஜீவி எழுதிட்டாப்ல கீழ்ச்சி இதெல்லாம் பிரச்சனை பயமெல்லாம் பண்ணான்னு சொல்லி எவ்வளவு பேர் இருக்காங்க, ஏன் வரல? தொழிலாளர் போராட்டத்து பிரச்சனை இல்லை, நகரத்தில் குப்பை தேங்கி இருக்குன்றான். நியூஸ் எப்படி நியூஸ் கார்டு எப்படி போடுறோம்னா நகரத்தில் குப்பை தேங்கிருக்கான். நகர குப்பை ஏன் தேங்கிச்சு, என்ன பிரச்சனைன்றதை பத்தி ஒரு சமூக பார்வையோட பெரும்பாலும் பேசப்படுவதில்லை. தொழிலாளியா கேள்வி கேட்கக்கூடாது, விவசாயியா கேள்வி கேட்கக்கூடாது, அப்படியே அடிமையா அமைதியா இருந்தால் தான் அதிகார வர்க்கம் விரும்பும். சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுடைய உழைப்பை குறைந்த விலைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நம்ம அரசாங்கம் விற்று கொண்டிருக்கிறது. பொருளாதார சமூகமா நம்ம இருக்கிறோம். நம்ம சொசைட்டில எல்லாமே அவங்க மட்டுமா, எல்லாரும் தான் விற்கிறாங்க. டீச்சரு கான்ட்ராக்டரு, வாதியாருக்கு கான்ட்ராக்டரு, நர்ஸு கான்ட்ராக்டரு, டாக்டரு கான்ட்ராக்டரு. ஏன் பேசல? நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சில் தான், உங்க பிரச்சனை பேசணுமா இல்லையா? இப்படி ஒரு விவாதம் இருந்ததில்ல. இப்போ தொழிலாளி போடணும்னு எல்லாருக்கும் இப்பயாவது தெரியுது. 2 மண்டலம் தனியாருக்கு விட்டாங்களே, அப்ப பத்திரிகையில் வந்துச்சு, அப்ப ஏன் எதிர்க்கல? கடன் கொடுக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் மாநில அரசாங்கம் என்ன திட்டத்தை மேற்கொள்ளணும், மாநகராட்சி என்ன திட்டத்தை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு அவங்க நிபந்தனை வைக்கிறாங்க. அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு தான் இது எல்லாமே நடக்குது. உங்க விருப்பத்துக்கோ என் விருப்பத்துக்கோ இந்த நகரத்தில் இருக்கிற மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப திட்டங்கள் உருவாக்கப்படவில்லை. தென் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு நம்மளோட கேள்விகள் 1000 நிகழ்ச்சிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மத்திய சென்னையின் மாவட்ட செயலாளர் தோழர் செல்வா நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய கேள்விகளை நம்ம கேட்க போறோம். அவரை நேர்காணலுக்கு வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க செல்வா சார்? ஓகே. தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து போராடிட்டே இருக்காங்க, சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் அரசாங்கம் தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. அரசாங்கம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஆனால் நம்ம இந்த விஷயங்களை நாட்டு மக்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கின்றது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் 15 மண்டலங்கள் இருக்குது. நம்ம 200 டிவிஷன், கார்ப்பரேஷன் டிவிஷன் இருக்குது. இந்த 15 மண்டலம் ஏற்கனவே என்னென்னா நம்ம தூய்மை பணி என்பது சென்னை மாநகராட்சியில் இருக்க சார்பாக தான் தூய்மை பணியாளர் இருந்தாங்க. அவங்க அரசாங்க ஊழியர், கார்ப்பரேஷன் ஒர்க்கர். அவங்களுக்கு அரசு சம்பளம், அரசனுடைய நல திட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு இருந்தது. இது என்ன செய்ய ஆரம்பிக்கிறோன்னா, அது தனியார் மயமாக்கக்கூடிய நடவடிக்கை தொடங்குறாங்க. அது எப்போ தொடங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாநகரத்தின் மேயராக இருக்கும்போது தான் முதல் தனியார் மையத்தை தொடக்கி வைத்தாங்க. அப்போ சிங்கார சென்னை, சிங்கப்பூர் சென்னையாக மாற்றுன்ற அடைமொழியோடு கொண்டு வரப்பட்டது. ஸோ அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு மண்டலங்களாக தனியார் மயமாக்கக்கூடிய நடவடிக்கை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறார்கள். திமுக ஆட்சியிலும் தனியார் மயம் நடந்தது, அதிமுக ஆட்சியிலும் நடந்தது. இப்போ ஒரு 2 மண்டலங்களில் 10 மண்டலம் முடித்து அடுத்து 2 மண்டலங்கள் தனியார் அந்த இதுக்கு அவங்க சென்னை மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றி அதை கொண்டு போக பார்க்குறாங்க. இப்போ என்ன வருதுன்னா, அப்போ ஏற்கனவே இருக்கிற எம்ப்ளாயீஸ் யாருக்கான 2 மண்டலத்தில் ஒரு பகுதி பார்த்திங்கன்னா நம்முடைய மாநகராட்சியே ஒப்பந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கராக வச்சுருக்காங்க. மாநகராட்சியினுடைய கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க. அதாவது மாநகராட்சி நிரந்தர ஊழியரில் மாநகராட்சியே கான்ட்ராக்ட் பணியாளர்கள் வச்சுருக்காங்க. இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா NULM ஸ்கீம் இருக்குது. NULM ஸ்கீமில் அவங்க தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தனியார் நிறுவனம் தூய்மை பணியை மேற்கொள்ளலாம் என டெண்டர் விட்டு அந்த நிறுவனம் ஏற்றுக்கொண்ட பிறகு இப்போ மாநகராட்சி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எல்லாரும் நான் இனிமேல் என்னோட சம்பளத்தை கொடுக்க மாட்டேன், 22,000 ரூபாய் சம்பளம் கிடையாது, இனிமேல் நீங்கள் புதுசாக ஆஸ் அ நியூ எம்ப்ளாயாக என்னென்னா அந்த கார்ப்பரேட் நிறுவனத்தை போய்ட்டு பணி அமர்த்து சொல்லுது. அந்த கார்ப்பரேட் நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 22,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க மாட்டேன், 16,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பேன், உனக்கு ESI இருக்குது, PF இருக்குன்றாங்க. இதுதான் இஷ்யூ. அப்போது என்ன கோரிக்கை தொழிலாளர் வைக்கிறாங்கன்னா, முதல் கோரிக்கை, நாங்கள் நெருக்கடி காலகட்டத்தில் கோவிடோ வெள்ளம் பல்வேறு நிலைகளில் வேலை செய்யும் போது இந்த நகரத்தினுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தோமே, அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் நிரந்தரப்படுத்தணும்னு கடிதம் கொடுத்தீங்களே, அப்போ ஏன் இப்போ நீங்கள் எனக்கு நிரந்தரப்படுத்தக்கூடாது அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த 2 மண்டலங்களை சார்ந்த தொழிலாளர் இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க.
இந்த போராட்டத்துக்கு சமூகத்தில் பலதரப்பட்ட மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது என்பது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஆனா என்னன்னா இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு, ஆனாலும் இதை பத்தி ஊடகங்கள் பெருசா பேசல, அரசாங்கம் தரப்புல இருந்து பதில் வரல, ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, அரசாங்கம் தரப்புலேருந்து என்ன இருக்குன்னா, 2 நாளுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தலைவர் திருமாவளவன், இடதுசாரி கட்சி தலைவர் சிபிஎம் உடைய தோழர் சண்முகம், சிபிஐ மாநில செயலர் முத்தரசன் ஆகியோரெல்லாம் முதலமைச்சரை சந்திக்கும் பொழுது தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்கன்ற விஷயங்கள் வந்து கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தோன்னு என்னன்னா வந்து அமைச்சர் நேரு தலைமையில் அமைச்சர் நேரு, அமைச்சர் சேகர் பாபு, மாநகர மேயர், கமிஷனர்லாம் வந்து சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்காங்க. அது வந்து ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரல. அப்புறம் இன்றைக்கும் வந்துன்னா வந்து ஏற்கனவே மத்தியானம் வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக திருப்பி மாலை வந்து சந்திக்கலன்ற அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, ஏன் வந்து இந்த பிரச்சனை வந்து ஊடகத்தில் விவாதிக்கப்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊடகத்தோட வேலை என்ன இருக்குன்னா, இப்போ மக்கள் போராடுறன்னா ஏன் போராடுறாங்க, இந்த போராட்டத்திற்கு தள்ளப்பட்டதற்கான காரணம் என்ன, அரசாங்கம் என்ன செய்யணும், இதன் மூலயமாக மக்கள் வந்து என்ன விதமான நன்மைகள் ஏற்படும், மக்களுடைய பங்களிப்பு என்ற மாதிரினா இன்றைக்கி ஊடகங்கள் பேச வேண்டும். ஆனால் இந்த பிரச்சனையில் அப்படிப்பட்ட ஒரு விரிவான அளவில் பெரும்பாலான ஊடகங்கள் பேசவில்லை என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் அடிப்படை விஷயம் என்னென்னா, இந்த 2 மண்டலம் தனியார் மயமற்றது கிடையாது. நீங்கள் வந்து கடந்த ஒரு 25-30 வருஷமாக சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருதுங்களா, தூய்மை பணியை தனியார் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த திட்டம் வந்து ஒட்டு மொத்தமாக தோல்வியுற்ற திட்டம் என நாங்கள் வந்து சொல்கிறோம். அங்கே ஏன் தோல்வியுற்ற திட்டம்னா, நீங்கள் தூய்மை பணி என்பது என்ன விஷயம், பெருக்கிற வேலை எல்லாம் போய் குப்பை அள்ளி கொடுக்குற வேலை, எங்கெல்லாம் குப்பை இருக்குதோ, இப்போட மீடியாலாம் பேசுகிறான்னா தொழிலாளர் போராட்டத்து பிரச்சனை இல்லை, நகரத்தில் குப்பை தேங்கி இருக்குன்றான். நியூஸ் எப்படி நியூஸ் கார்டு எப்படி போடுறேன்னா, நகரத்தில் குப்பை தேங்கிருக்கான், நகர குப்பை ஏன் தேங்கிச்சு, என்ன பிரச்சனைன்றதை பற்றி ஒரு சமூக பார்வையோட வந்து பெரும்பாலும் வந்து பேசப்படுவதில்லை. அப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு 30 வருஷம் நீங்கள் தனியார் மயம் பண்ணீங்க, தனியார் மயம் பண்ணி என்னத்தை வந்து நடந்துச்சு, முன்னாடி இருந்த ஆள் வந்து என்னென்னா வந்து தள்ளுவண்டியில் போயிட்டு வந்தோன்னா வந்து குப்பாள்னாங்க, இப்போ வந்து உங்களுக்கு மோட்டர் காரில் வந்து குப்பாள்றாங்க, உங்களுக்கு வந்து டஸ்ட்பின் மாறிச்சு, வண்டி மாறிச்சு, வேலை செய்யக்கூடிய தொழிலாளியோட ட்ரெஸ் மாறிச்சு. நான் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்திருக்கு, அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் உருவாச்சு, என்ன நீங்கள் மாற்றத்தை உருவாக்கிட்டீங்க. அதே கார்பரேஷனில் வந்து நிரந்தர பணியாளராக இருக்கும்போது அந்த தொழிலாளியை விட்டு ஒரு சம்பளமாக நிரந்தரம் இருந்தது, ஒரு பணி பாதுகாப்பு இருந்தது. இன்றைக்கி பணி பாதுகாப்பே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, கடந்த 30 வருஷத்தில் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுடைய உழைப்பை குறைந்த விலைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நம்ம அரசாங்கம் விற்று கொண்டிருக்கிறது. ஏன்னா அங்க போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களும் இதே வார்த்தையை தான் சொல்றாங்க, என்னன்னா எங்களை வித்துட்டாங்க அப்படின்னு. எந்த அளவுக்கு உடஞ்சு போயிருந்தா எங்களை வித்துட்டாங்க அப்படின்னு, ஒரு அரசாங்கம் எங்களை வித்துடுச்சு, தனியாருக்கு வித்துட்டாங்க அப்படின்னு. இவ்வளவு பிரச்சனை நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். 30 வருடங்களா இதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அது ஃபெயிலியர் அப்படின்னு தெரிஞ்சுமே ஏன் இன்னும் அதை கண்டினியூ பண்ணணும்? ஏன்னா சொர்ணையற்ற சமூகமாக நம்ம இருக்கிறோம். நம்ம சொசைட்டியில் வந்து எல்லாமே அவங்க மட்டுமா, எல்லாரும் தான் விற்கிறாங்க. டீச்சரு கான்ட்ராக்டரு, வாதியாருக்கு கான்ட்ராக்டரு, நர்ஸு கான்ட்ராக்டரு, டாக்டரு கான்ட்ராக்டரு, யார் தான் நிரந்தர பண்ணியிருக்குது. எல்லாமே என்னென்னா வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்றைக்கி நம்ம நாட்டினுடைய வளங்களை சூறையாடுது. இன்னொரு பக்கம் என்னென்னா உழைப்பை சூறையாடுது. படித்த இளம்பெண்ணும் இளைஞரும் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு போகிறாங்க, அங்கே வந்து அவங்க உழைப்பை சூறையாடுறாங்க. எப்படி தூய்மை பணியாளருடைய உழைப்பை வந்து எப்படி வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த அரசாங்கம் விட்டுடுதோ, படித்த இளம்பெண்களுடைய உழைப்பையும் வந்து விற்று கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி அதனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மல்டி கார்பரேஷன்ஸ் ஒரு 5-6 நிறுவனங்கிட்ட தான் ஒட்டுமொத்த வளங்களும் இன்றைக்கி அவங்ககிட்ட போய் சேர்ந்துருக்குது. இதில் வந்து பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனம் குப்பாடுறதுக்கு வரலாம், என்ன நோக்கம், லாபம் இல்லாமல் வருவாங்க. அப்போ சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது என்னன்னா ஒரு பெரிய அளவுக்கு விவாதம் மாறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம்னா, நம்ம வந்து எலெக்ட் பண்ணுறோம். இப்போ மேயர் வந்து டைரெக்டாக எலெக்ட் பண்ணுறாங்க, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க, கவுன்சிலர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவுன்சிலரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயராக மாறுறாங்க. நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன கோரி வச்சுன்னா, மேயர் டைரெக்டாக எலெக்ட் பண்ணப்படணும். மேயர்னா 200 டிவிஷனில் இருக்கக்கூடிய வாக்காளர் தேர்ந்தெடுக்கப்படணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கவுன்சிலர்லாம் சேர்ந்து மேயரை தேர்ந்தெடுக்கிற மெத்தடு கொண்டு வந்தாங்க. அதுவே ஒரு தப்பு. சரி, கவுன்சிலர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்துன்னா கார்பரேஷனில் வந்து கவுன்சிலர்ஸ் கூட்டம் நடக்குது. அதிகபட்சம் ஃபுல் டே கூட்டம் நடக்கிறதே பெரிய அதிசயம்தான். நீங்கள் அந்த கூட்டத்தில் எந்த விவாதம் நடக்காது. எல்லாருமே என்னன்னா 30-40 தீர்மானத்தை முன்மொழிவாங்க. ஒருத்தர் 2 பேர் இடதுசாரி கட்சியில் சில அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, தீர்மானம் நிறைவேற்றி போயிடும். நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள் கவுன்சில்ஸில் வந்து என்னன்னா நம்ம பிரச்சனை பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. இதை பற்றி யார் பேசுகிறா, ஏன் பேசல? நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர் தான் உங்கள் பிரச்சனை பேசணுமா இல்லையா? இப்படி ஒரு விவாதம் இருந்ததில்ல. இப்போ தொழிலாளி போடணும்னு எல்லாருக்கும் இப்பயாவது தெரியுது. 2 மண்டலம் தனியாருக்கு விட்டாங்களே, அப்போ பத்திரிகையில் வந்துச்சு, அப்போ ஏன் எதிர்க்கல? இப்போ எல்லாத்தையுமே தனியார் மயம் ஆக்கிட்டா அப்புறம் அரசாங்கம் என்ன பண்ணும்?
2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம சமூகம் வந்து இந்த சென்னை என்ன இருக்குது, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் கிட்டத்தட்ட சென்னை உலகத்தில் வந்து பெரிய மிக முக்கியமான நகரம். அப்படியே சூப்பர் ஸ்மால் எல்லாமே இங்கே இருக்குது, எல்லாம் படித்த ஆள் இருக்காங்க. இந்த நகரத்தில் இருக்கிற மக்கள் வந்து என்னென்னா அவங்க உரிமைக்காக போராடணும், என்ன நடக்குதுன்னு தெரியணும். அது தெரியவே இல்லை. தெரியாத ஒரு விளைவு தானே. நீங்கள் கார்ப்பரேஷன் நடக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் தெரில. இன்னும் நீங்கள் இப்போ நீங்கள் கேட்குறீங்க எல்லாமே விட்டாங்கன்னா கவர்மெண்ட்டே என்னங்க பண்ணுது? இப்போ நீங்கள் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் மாநகராட்சி மன்றத்திலையும் என்ன டிபேட் நடக்குன்னு நம்ம வாட்ச் பண்ணணும். இங்கே பாலிடிக்ஸ் என்பது என்னென்னா வெறும் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் தேர்ந்தெடுப்பதோ அது மட்டுமே பாலிடிக்ஸாக இல்லை. சட்டமன்றத்தில் மாநகராட்சி மன்றத்தில் என்ன விவாதிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன விவாதிக்கிறான்னு பார்த்தோம் என்றால், இப்போ மெட்ரோ ட்ரெயின் வருது உங்களுக்கு, இப்போ வந்து பஸ் விட்றன்றாங்க. சென்னையில் பஸ் விட்றோம், பேட்டரி கார் விட்றோம். அப்புறம் வந்து சாலைகள்லாம் பார்த்தோன்னா அங்கங்கே தண்ணி ஊற்று மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்புறம் பாண்டி பஜாரில் பார்த்தோன்னா பார்க் மாதிரி போட்டிங்கன்னா உட்காந்து கதை பேசுகிற மாதிரி மெத்தட் உருவாக்குறாங்க. சென்ட்ரல் டவர்ன்றாங்க. இதெல்லாம் பார்த்து சூப்பராக சென்னை சூப்பராகிடுச்சுன்றாங்க. இந்த நகரம் வடிவமைப்பது யார் வடிவமைக்கிறான்னு சொன்னால் உங்களுக்கோ எனக்கோ இல்லை சென்னை மக்களுக்காக வடிவமைக்கப்படவில்லை. நம்ம அரசாங்கங்கள் ஆசிய வளர்ச்சி வங்கிட்ட கடன் வாங்குறாங்க, வேர்ல்ட் பேங்க்கிட்ட கடன் வாங்குறாங்க, பன்னாட்டு நிறுவனம்கிட்ட கடன் வாங்குறாங்க. கடன் கொடுக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் மாநில அரசாங்கம் என்ன திட்டத்தை மேற்கொள்ளணும், மாநகராட்சி என்ன திட்டத்தை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு அவங்க நிபந்தனை வைக்கிறாங்க. அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு தான் இது எல்லாமே நடக்குது. உங்கள் விருப்பத்துக்கோ என் விருப்பத்துக்கோ இந்த நகரத்தில் இருக்கிற மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப திட்டங்கள் உருவாக்கப்படவில்லை. இதெல்லாம் அவங்களுடைய கடன் தேவைகளுக்கான ஒரு கார்பரேட் அஜெண்டா, மல்டிநேஷனல் அஜெண்டா. அதனால தான் இங்கே இருக்க குடிசை தூக்கி வெளியே தூக்கி போடுன்றான், ஆற்று அகலமாக்க போறன்றான். ஆற்று அகலமாக்குறதுன்ற நோக்கம் இல்லை, ஆற்று பக்கத்துக்கு நிலம் வந்து அவங்களுக்கு தேவை. அப்போ ஒவ்வொரு திட்டங்களும் என்னன்னா இன்னைக்கு நேரடியாக பன்னாட்டு மூலதனம் நம்ம நாட்டு நம்ம நகரத்திற்கு வேட்டையாடி கொண்டிருக்கிறது. அது புரியாத வரைக்கும் நம்ம வந்து இதுலேருந்து மீளவே முடியாது. இந்த போராட்டங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா எல்லா நபர்களும், இளம் பெண்கள், இளைஞர்கள், பல்வேறு அரசியல் கட்சி நண்பர்கள் எல்லாரும் என்ன பண்ணால் இந்த பன்னாட்டு மூலதனம் எப்படி நம்ம நகரத்தை வேட்டையாடுது என்பதை பற்றி புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதற்கு எதிரான போராட்டமாக மாற்றப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு பெரிய லார்ஜர் ஏரியாவில் இந்த ஸ்ட்ரகிளை மேற்கொள்ளணும். ஓகே, பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு முறையும் தேவைகளுக்காக போராட்டங்கள் நடத்தி தான் இங்கே எல்லாமே வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுற மாதிரி ஒன்று இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனையே இல்லை, சமூக நீதி அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் கூட்டணியில் தான் இருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள், இது சரியா? நாங்கள் தான் போராட்டமே நடத்துகிறோம். நேற்று நாங்கள் தான் வந்து ரிப்பன் மாளிகை எதிராக சிபிஎம் போராடிச்சு. கூட்டணியில் இருக்கிறதுனால நம்ம போராடாமல் இருக்கிறோம். இப்போ நான் தான் விமர்சனம் பண்ணுறேன். நான் பேசுற மாதிரி எந்த கட்சிக்காரங்க பேசுறேன் சொல்லுங்க? அண்ணா பேசுங்க, கேளுங்க, லிசன். நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சு போராட்டம் நடத்தினாரா? அண்ணா திமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எதிர்கட்சிங்க ஏதாவது போராடுறாங்களா? திமுக எதிர்த்து பேசக்கூடிய எத்தனை கட்சிகள் இந்த பிரச்சனைக்காக, இந்த தொழிலாளருக்காக ரோட்ல நின்று போராட்டிருக்காங்க? நான் கேட்கறேன், பதில் சொல்லுங்க. 7 நாளா தொழிலாளி போராட்டிருக்காங்க. அரசியல் பண்றதுக்காக கூட ஏன் அண்ணா திமுக அது போராட்டம் நடத்தல? எந்த பிரச்சனை நாங்கள் ரோட்ல நின்று போராடல சொல்லுங்க. திமுக எதிர்த்து போடுறோம். நீங்கள் வந்து செங்கல்பட்டில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், போன வாரம் சிறுதாவூர் உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா இருந்த இடம். அந்த இடத்துல வந்துன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக நிலம் வரணும்னு சொல்லிட்டு கமிஷன் போட்டு நிலத்தை ஒப்படைக்க சொன்னாங்க. இன்றைக்கி வரையும் திமுக அரசாங்கம் ஒப்படைக்கல. எங்கள் கட்சியோட மாநில செயலர் தலைமையில் போராட்டம் நடத்தணும். எங்கள் காலேருந்து போல ஆடியோ வந்து கையெழுத்து போட்டு இத்தனை நாளில் முடிக்கிறேன்னு சொன்னாங்க. அடுத்த 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாரதியார் பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகம், அந்த பாரதியார் பல்கலைக்கழகம் எடுப்பதற்காக அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நிலம் எடுத்தாங்க. நிலம் எடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்கணும், அரசாங்கம் கொடுக்கவே இல்லை. அதற்காக கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வாசலில் உட்காந்து தொடர் போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் ஒப்புதல் பெறக்கூடிய விஷயம் இருக்குது. நான் அப்படியே சொல்லிகிட்டே இருப்பேன் ஒவ்வொரு நாளும். சாம்சங் போராட்டத்தை யார் நடத்தினா? சாதாரண காவா பிரச்சனை இருந்து அரசியல் பிரச்சனை கம்யூனிஸ்ட் தெருவில் போராட்டம் இருக்கும். ஆனால் இவ்வளோ போராட்டங்கள் கம்யூனிஸ்ட் தரப்புல இருந்து முன்னெடுக்கப்பட்டும் ஏன் கம்யூனிஸ்டுகள் வெளியில தெரியல? வெளில தெரியலாம். டிவினா எங்கிட்ட இருக்குது. நாங்களா கார்பரேட் கம்பெனி டிவி நடத்துறோம். நாங்கள் பாவீங்க. நாங்கள் வந்து சாதாரண ஏழையை பாவப்பட்டு ஜனங்களுக்காக போராட்டம் நடத்துகிறோம். இவங்க வந்து விஜய் வந்து வீட்டில் உட்காரிச்சு மாலை போட்டாலும் லைவ்ல காமிக்கிறாங்க, சைக்கிளில் போனால் லைவ்ல காமிக்கிறான், என்னையாவும் லைவ்ல காமிக்கிறான். நான் போராட்டினதுக்கு டிவியே வரலையே. எங்கள் மூஞ்சி எவன் காமிக்கிறாங்க, எங்கள் கோரிக்கை எவன் காமிக்கிறாங்க? நீங்கள் நைட்டு தூங்கும் போது நைட்டு ஒரு 11 மணிக்கு ஏதாவது டிவியை பாருங்கள். எங்கன்னா ஒரு ஆள் சிவப்பு கூடி பூச்சி ஆர்ப்பாட்டம் காமிப்பாப்பில், அது 11:30 மணி நியூஸில் 100 நியூஸில் ஒரு நியூஸை காமிச்சிட்டு போயிடுவாங்க. எங்களே லைவ் காமிக்கிறீங்க. இங்கே வந்து என்னன்னு சொன்னால் டிவியே வந்து என்ன பண்ணால் அது ஒரு பிஸ்னஸ் இருக்குது.
விளம்பரத்துக்கு ஏற்ற மாதிரி நியூஸ் காமிக்கிறதுன்னு போயிட்டான்னா உண்மையை போராடுறதுக்கு எங்க இடம் காமிப்பாங்க? என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி ஊடகங்கள் உங்க கையில கிடையாது. ஆனா நீங்க கூட்டணியில இருக்கீங்க. இப்போ சொல்லக்கூடிய விஷயம்னா ஊடகம் அங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்படிங்கும் போது ஏன் நீங்க முன்னாடி நின்று நடத்துற போராட்டம் கம்யூனிஸ்டுகள் கேள்வி கேட்கிறாங்க, திமுகவோட கூட்டணியில தான் இருக்காங்க, இருந்தும் கேள்வி கேட்கிறோங்கிறத ஏன் பேச மாட்டேங்கிறாங்க வெளியிலங்கிறதா? சரி, ஏன் கேள்வி கேட்கலாம், திமுக உட்பட அவங்களுக்கு ஒரு மீடியா சிஸ்டம் இருக்குது. எப்பவுமே என்ன ரூலிங் கிளாஸ் என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு ஏற்றாற மாதிரி தான் ஊடகத்தை வச்சுருக்கோம், அதிகார வர்க்கம் வச்சுருக்கோம், நீதிமன்றம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து என்னதான் வந்து ஜனநாயக ரீதியாக இருந்தாலும் இப்போ மோடி மீறி ஒரு இப்போ எலெக்ஷன் கமிஷனை மோடியோட கூட்டு சேர்ந்தோன்னா தேர்தலை சந்திக்கிறாங்க. நீங்கள் அரசியல் கட்சிகளோட கூட்டணி போகலாம், ஆனால் தேர்தல் கமிஷனோட கூட்டணி வச்சு ஒரு பிஜேபி தேர்தலை சந்திக்கிறது இந்த நாட்டில் தான் நடக்குது. இவ்வளோ கேடுகட்ட சூழல் நடக்குது. அப்போ என்னென்னா அதிகார வர்க்கம் என்னென்னா அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அவங்க ஏற்ற மாதிரி. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், நிலமே எங்கள் உரிமைன்றோம். நிலம் கார்பரேட் நான் சொல்கிறேன் எனக்கு வேணும் நலன்றான். அப்போ நான் நிலமே உரிமைன்னு சொல்லிட்டு சிவப்பு கொடி வச்சு போராடுறேன்னு காமிப்பாங்களா, கார்பரேட்டுகள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக காத்து கொடுக்கறத காமிப்பாங்களா? எனவே எங்களுக்கு அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. நான் வந்து நீ காமிக்கிறா இல்லைன்ற பற்றி எனக்கு ஒரு பிரச்சனை. என்னோட நோக்கம் என்ன தெரியுமா, எங்கள் மக்கள் அரசியல் மயப்படுத்தணும். மக்கள் போராட்டம் மூலமா அரசியல் மயப்படுத்தப்படுவார்கள். நீ எம்மாம்பேரி டிவி வச்சுக்கோ, நீ எவ்வளவு பெரிய அதிகாரம் வச்சுக்கோ, போலீஸ் வச்சுக்கோ, நீதித்துறை வச்சுக்கோ, என்ன வேணும் வச்சுக்கோ, ஆனா நான் தெருவில் சந்திப்போம் உங்க அத்தனை தெரியும். ஏன்னா ஒரு நிமிஷம், ஏனால் மக்கள் அரசியல்படுத்தப்பட்டு விட்டார் என்றால் அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. அது சட்டமன்ற முற்றுகை போராட்டமாக இருக்கலாம், மாநகராட்சி மன்ற முற்றுகைலாம், மக்கள் அவங்க கோரிக்கை வைக்கணும். இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்கன்னா அதனால ஜாதியா பிரிச்சு விடுறான். ஏன் மக்கள் வரணும்னா நீ வந்து ஐடென்டிட்டி ஆகிறாங்க. இவ்வளோ பெரிய சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் நடந்த தமிழ்நாட்டில் ஜாதியில் வெட்டி சாவறானுங்க. ஏன் அவன் ஜாதி அடையாளத்தோடு தெரியக்கூடிய ஒரு சூழலை ஏன் உருவாக்குறாங்க? காதலித்து திருமணம் பண்ணால் கத்தி தூக்கி வெட்டுறதுக்கு ஏன் வரான்? அக்கா பேசிட்டானா கத்தி தூக்கி வெட்டுறான், ஸ்டூடெண்ட்ஸ் வெட்டுறான். ஏன் இதை தான் நம்ம யோசிக்கணும். மோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் இது தமிழ்நாடு. $1 trillion எக்கனாமிக்கு நம்ம போகிறோம். வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொண்டு வரோம்னா சமூகம் எவ்வளோ இருக்குது, பின்தங்கி இருக்குது. ஏன் மக்களுக்கு இந்த அரசியல் புரியல? ஏன்னா மற்ற அரசியல் கட்சிக்காரன் ஜாதி வச்சு ஓட்டு வாங்குறான், துட்டு குத்து ஓட்டி வாங்கலான் இருக்கிறான். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் போராடுறோம். எனவே நாங்கள் தான் அரசியல் மயப்படுத்துகிறோம். சின்ன சின்ன அரசியல் குழுக்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய அமைப்புகள், ஆதிவாசி மக்களுக்காக போராடக்கூடிய அமைப்புகள், மனித உரிமைக்காக போராடக்கூடிய அமைப்பு, அவங்க தான் மக்கள்கிட்ட போயிட்டு அரசியலுக்காக போராடிட்டு இருக்கோம். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டு ஊடகங்களை பார்த்து பிற பிரதான அரசியல் கட்சிகள், நீங்க ஏன் இப்ப தேர்தல் வேலையை பண்றீங்க? முதல் போயிட்டு மக்கள் பிரச்சனையை பாருயா. நீ வேலை செஞ்சா மக்கள் ஓட்டு போட போறான். பிஜேபி கட்சிக்காரன் முருகரை பாதுகாத்து மாநாடு நடந்த, கடவுள் தான் மக்களை பாதுகாப்பாருன்னா இவன் கடவுளே பாதுகாத்து மாநாடு. இது எவ்வளவு அயோக்கியத்தனமான விஷயம். எத்தனை பேர் எடிட்டோரில் எழுதிட்டாங்க. இது எல்லாத்துலயுமே ஒரு அரசியல் இருக்கு. ஆமா, எல்லா கட்சியிலும் ஊழல் பண்ணிருக்காங்க. இந்த கார்பரேஷன்ல ஊழல் நடந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் பேசிட்டாங்க எனக்கு அதான் தெரியலையே. நீங்க படிச்சு எவ்வளவு பேர் அறிவாளி இருக்கீங்க, அறிவுஜீவி இருக்கீங்க. எந்த அறிவுஜீவி எழுதிட்டாப்புல கீழ்ச்சி இதெல்லாம் பிரச்சனை பயமெல்லாம் பண்ணான்னு சொல்லி எவ்வளவு பேர் எழுதுறாங்க. ஏன் வரல? ஏன் நீங்க சொல்ற மாதிரி தான் இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. நம்ம பாக்குற போது தொழிலாளர்கள் எல்லாம் அவங்களுடைய வேலைக்காக போராட்டம் நடத்துறாங்கிற ஒரு மேலோட்டமான ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து பார்க்கப்படுதே தவிர்த்து, நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் யாருமே பார்க்கல. அந்த விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் இங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு. பிளஸ் கார்பரேஷன் நீங்க சொன்ன மாதிரி என்ன டிஸ்கஷன் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க பேசப்படவே இல்லை. அப்படிங்கும் போது இது மேலோட்டமான ஒரு போராட்டமா தானே பார்க்கப்படுது. சரி, நான் என்ன கேட்கிறேன், நேற்று கமிஷனர் ஒரு அறிக்கை விட்டுருக்காருங்க. நான் என்னோட முக்கியமான கேள்வி, அந்த அறிக்கை டிஸ்கஷன் ஆயிருக்கு சென்னையில். அவங்க என்ன சொல்றாங்க, போராட்டக்காரர்கள் நீ கலந்து போலன்னு சொன்னா உன்னை சென்னைக்கு வெளியே தூக்கி விட்டுருவோன்றாரு. நீ யாரையா நீங்கெல்லாம் இப்படி அறிக்கை விடுவீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. இது 7 நாள் போராட்டம் நடத்துறாங்க. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை மாற்றி நீ வந்து சென்னைக்கு வெளியே தூக்கி விடுவோன்னு சொல்லிட்டு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஒரு போலீஸ் விடுதுன்னா எது எப்படி சரியா இருக்கும்? நீங்க சொல்லுங்க பாப்போம். எனக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்து இன்னைக்கு தேவை. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஜனநாயகம் யாரும் எடுத்துட்டு வந்து கையில் எடுத்துட்டு வந்து கொடுக்கல, வாயில வந்து ஊட்டு போல. இன்னைக்கு இந்த ஜனநாயகத்தில் நீங்களும் நானும் பேசுறேன்னா 300 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்காக போராடணும், ஒரு பார்லிமெண்ட் டெமோக்ரஸிக்காக போராடணும். செத்தே போயிருக்காங்க எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. அதனால தான் கான்ஸ்டியூஷன் வந்தது. டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்குறது. வேலை வெட்டி இல்லாமல் இந்த வேலை செய்யலை. அரசியலமைப்பு சாசனம்னா என்ன? நம்முடைய போராட்டங்க பார்த்தீங்களா, அந்த தலைமுறையினுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அதை நிறைவேற்றுவதற்காக, குறைந்தபட்சமாக அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு வழிவகையை தான் நம்ம அரசியலமைப்பு சாசனம் வடிவமைச்சு கொடுத்துருக்கு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆல் ஆர் ஈக்குவலா? இப்போ சமமாக நடத்துங்களா? பேச்சுரிமை இருக்கா? எழுத்துரிமை இருக்கா? கூட்டம் குடும்ப உரிமை இருக்கா? இதெல்லாம் மறுக்கப்படுதுன்னா சட்டத்தின் ஆட்சியின் பேராலே சட்டம் வந்து மறுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குமே தோழா.
75 வருஷம் கழிச்சு என்னால் வந்து நல்ல குடித்தண்ணீர் கூடிய கக்கூஸ் போகிறது வசதி ஏற்படுத்தி கொடு, கால்வாய் வசதி ஏற்படுத்தி கொடு, குறைந்தபட்சம் கூலி கொடுன்னு கேட்குறோமே, எந்த அளவுக்கு நம்ம ஜனநாயகம் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்கல்ல. அப்போ இதெல்லாம் யார் வளர்ந்துருக்கிறா? 5 பெருமுதலாளிகிட்ட 41% செல்வம் இருக்குதுங்க. எங்கே பார்த்தாலும் டாட்டா, பிர்லா, அம்பானி, அதானி. மோடி போடுறதுலாம் அதானி போறாரு. அதானி தான் இன்னைக்கு வளர்ந்துருக்கிறாரு. இந்தியா வளர்ந்துருக்குதா? வளரல. அப்போ இங்கே என்னன்னா, மக்கள் வந்து அரசியல் விழிப்புணர்வு பெற்று அவர்கள் உரிமைக்காக போராடணும். நீங்கள் போராடலன்னு வச்சிங்களேன், இழவுதான் உழைங்க. இப்போ இந்த போராட்டமே எடுத்துக்கலாம் தோழர். இப்போ போராட்டம் அப்படிங்கும் போது இப்போ இளம் தலைமுறையினர் இருக்காங்களே, இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர்ஸே நம்ம எடுத்துக்கலாமே. ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர்ஸோட இப்போ நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அரசியல் புரிதல் இருக்கு? இல்லை, ரொம்ப நல்லா இருக்காங்க. இப்போ யங்ஸ்டர்ஸை பொறுத்து என்னுடைய இது பார்வை என்னன்னா, நான் பார்க்குறேன், அதாவது நான் ஒழுங்காக சரியான முறையில் நான் போராட்டத்தை முன்னெடுத்தேன்னா அடுத்த தலைமுறை அதை விட அதிக இடத்துக்கு கொண்டு போக முடியும் ஆச்சுங்களா. இப்போ நானே ஒழுங்காக செய்யாத போது அடுத்த தலைமுறை அதை இன்னும் கூர்மையாக நோக்குறாங்க பார்த்தீங்களா. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் என்னன்னா, இப்போ ஒரு 2K கிட்ஸோ இல்லை நீங்கள் 2000க்கு பிறகு பிறந்தவங்க அத்தனை பேருனா சோஷியல் மீடியாவில் பொலிட்டிசைஸ் ஆனவங்க. எக்ஸாக்ட்லி. இன்ஸ்டாவிலையோ எந்தெந்த சமூக வலைத்தளத்தின் மூலமாக அவங்க அரசியல் மையப்படுத்தப்பட்டிருக்கார்கள். இப்போ எலக்டோரல் பாலிட்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சமூக வலைத்தளத்தின் மூலியமாக அரசியல் மையப்படுத்தப்பட்டவர்களை எப்படி சமூக வலைத்தளம் மூலியமாகவே ஓட்டு வாங்கலாம், ஜாதியாக பிரிக்கலாம், மதமாக பிரிக்கலான்ற கேடுகட்ட வேலையில் வந்து அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த சமூக வலைதளத்திலேயே ட்ரைன் ஆகுறாங்க இல்லையா, அந்த இளம் பெண்கள் ஆண்களும் அவங்க சொசைட்டியில் நடக்கிறதும் பார்த்துட்டே தான் இருக்காங்க. எல்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க. தேவை வரும்போது, சூழல் வரும்போது அவங்க வெளிப்படுத்துவாங்க. அதனால வந்து நம்முடைய ஜனநாயகம் வந்து வைப்ரண்ட் டெமோக்ரஸியாக மாறணும்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ட தான் இருக்குது. அந்த தலைமுறையை அவங்க வந்து திசை திருப்பக்கூடிய வேலை பார்க்குறாங்க. ஆனால் தான் அதுதான் இங்கே இப்போ நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அப்படிதான் இருக்கு. என்னன்னா, இளம் தலைமுறையினர் மேலே ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கு. என்னன்னா, அவங்க ஃபுல்லாக வந்துட்டு டிவியில் பார்க்குற அந்த மாசான விஷயங்களை பார்த்து அதில் டைவர்ட் ஆகுறாங்க. அவங்களுடைய தலைவர்களை அவங்க அப்படிதான் வந்து சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அவங்க காரணம் கிடையாதுங்க. இதுக்கும் ஒரு கார்பரேட் அஜெண்டாங்க. நீங்கள் பாருங்க, எல்லா கட்சிக்காரங்களும், கம்யூனிஸ்ட் கட்சி விட்டுருங்க, அதிமுகவுக்கு ஒரு கார்பரேட் ஏஜென்ட்டு தான் எப்படி வந்து சொக்கா போடணும், எப்படி மைக்கை வச்சு என்ன பேசணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறது கார்பரேட்டு தான். டிஎம்கேக்கு அந்த வேலை இருக்குது. எல்லா கட்சிக்கும் அந்த வேலையை பண்ணிட்டு தான் இருங்க. பிரதான கட்சிக்கெல்லாம் எல்லாம் பேக் சைடு ஒர்க்கு தான். எல்லாமே என்ன டீம் வச்சுருக்காங்கன்னா வந்து சோஷியல் மீடியா டீம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஆளுக்கு கட்சி தலைவர்னா 40,000 ரூபா காசு கொடுத்து அவர் ஃபேஸ்புக்கு ஸ்டேட்டஸ் போகிறதுக்கு ஆள் வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. எல்லாம் என்னென்னா, ஃபேஸ்புக்கில் என்ன நியூஸ் வரணும், இன்ஸ்டாவில் என்ன நியூஸ் வரணும், ட்விட்டரில் என்ன பண்ணணும், லிங்க்டால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஊடு கட்டுறாங்க. ஆனால் தான் சோஷியல் மீடியாவில் பார்த்தா புரட்சிகரமாக பேசுவான் ஆள், வெளியே வந்து பார்த்தா ஜாதி வேரில் இருப்பான். என்ன காரணம்னா, எப்படி ஏமாத்தலான்றத வந்து சோஷியல் மீடியா மூலியமாக ஏமாற்றி வாக்கா மாற்ற முடியும்னு ஒரு அதிகார வர்க்கம் ஒர்க் பண்ணுது. அது யார் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, கார்பரேட்ஸ். அந்த கார்பரேட் தான் சிஸ்டம் செட் பண்ணுறாங்க. எங்களை மாதிரி ஆட்டலாங்க நான் யோசிக்கிறேன். எங்கள் மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கங்கள், நீ என்னதான் ஒன்று நீ சோஷியல் மீடியாவில் வேலையை கிடையா, நான் தெருவுலேருந்து போராடும். போராட்டத்தின் மூலயமா சோஷியல் மீடியாவில் என் கருத்து போவோம் இல்லையா, எங்களையும் ரோட்டில் பார்க்குறாங்க இல்லையா, அதையும் பார்ப்பாங்களே. அவர்கள் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிற நம்பிக்கை உறுதியாக இருக்குது. அது நடந்து கொண்டு இருக்குது. இதை விட வளர்ந்த முதலாளித்துவ நாடுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பவர்ஃபுல்லாக ரோட்டில், யூரோப்லலாம். ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க. இதெல்லாம் உண்மை என்னன்னு ஒன்று தெரியும் இல்லையா. ஆனால் இங்கே இன்னுமே நீங்கள் சொன்ன மாதிரி தெருவில் இறங்கி போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும், அந்த யங்ஸ்டர்ஸை வந்துட்டு அரசியலுக்குள்ளே போகாத, அரசியல் பேசாத, இன்னுமே அந்த மாதிரி ஃபேமிலிலேயே ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இதை பற்றி நீ பேசக்கூடாது, இதை பற்றி குறிப்பாக பெண்கள் அரசியல் பேசவே கூடாது அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே இருக்குது. இதை பற்றி உங்களுடைய பார்வை? ஏங்க எப்படிங்க பெண்களை பேச விடுவாங்க? நீ நாளைக்கு என்னம்மா சோறு வைக்கணும், நைட்டு என்ன டிஃபன் செய்யணும், காலங்காலத்தில் என்ன செய்றீங்க, சூப் குடிக்கலாமா, ஜூஸ் குடிக்கலாமா, இப்போ இந்த பேசுகிற வாய் தான் 300 வருஷமாக பேசிகிட்டு இருக்குது. சமூகத்தில் இருக்கக்கூடிய சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களை வந்து நச்சரிக்கும் வீட்டு வேலைகளை அடைச்சி வச்சிருக்கிறது தான் இந்த சமூக அமைப்பு. இது ஃபியூடல் சிஸ்டம், இது மாடர்ன் சிஸ்டம் கிடையாது. இந்த சிஸ்டத்துக்கு எதிராக தான் பெண்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். சாதாரண போராட்டம் என்னதான் பெண்கள் வந்து ஒரு அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு ஈக்குவலான பிரதிநிதித்துவமே இல்லாமல் இருக்கக்கூடிய இடமா இருக்கு இல்லையா. இது வந்து ஏன்னா சுரண்டலுக்கு தேவைப்படுது. எப்படி சாதிய சுரண்டலோ அதே மாதிரி ஆணாதிக்க சுரண்டல். நான் ஒரு ஆண், என் மண்டையில் ஆணாதிக்க சிந்தனை தான் இருக்கு. நான் என்னதான் பேசினாலும் ஆண் என்ற அகந்தியோட உள்ளே இருந்து தான் இருக்கும். அதுலேருந்து நான் என்னை மீட்டுக்கொள்வது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நானும் மீட்டுக்கொள்ளணும், சமூகத்துக்குள்ளே அந்த வேலை நடக்கணும். இட்ஸ் டேக்ஸ், அது டைம் இருக்குது அதுக்கு. ஆனால் இந்த ப்ராசஸ்க்குள்ளே வராமல் இருக்கிறது என்னன்னா அதிகார வர்க்கத்துக்கு ரொம்ப நல்லது. கேள்வி கேட்காம இருக்கு நல்லதானே. பெண்ணா கேள்வி கேட்கக்கூடாது, ஒடுக்கப்பட்ட சாதியாக கேள்வி கேட்கக்கூடாது, பிற்பட்ட சாதியாக கேள்வி கேட்கக்கூடாது, தொழிலாளியாக கேள்வி கேட்கக்கூடாது, விவசாயியாக கேள்வி கேட்கக்கூடாது. அப்படியே அடிமையாக அமைதியாக இருந்தால் தான் அதிகார வர்க்கம் விரும்பும்.
அது ஒரு வெளிப்பாடு தான் இப்போ நடக்குது. பட் இப்படிப்பட்ட வெளிப்பாடு இருக்கும்போது நம்ம ஊர்லேயே ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. ஜல்லிக்கட்டுக்காக வந்த கூட்டம் இல்லை, ஜல்லிக்கட்டு நடக்கும்போது பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. ஸோ என்னென்னா எங்கே வந்து அந்த பீக் வெடிக்குமோ அப்போ எல்லாம் வெளியே வரும். அதற்கான வாய்ப்பு பல நேரங்களில் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம ஒன்றுமே நடக்கலாம் சொல்ல முடியாது. பல இடங்களில் இளைஞர்கள் வலுவாக போராடுறாங்க. மதுரையில் அந்த மலையை வந்து மலையை வந்து தனியார் கொடுத்தாங்க, பெரிய போராட்டம் நடந்து அதுல இருந்து மீட்டினாங்க இளைஞர்கள். அதனால தொடர்ந்து மாணவர்கள் போராட்டம் நடக்குது. ஸோ இதுக்கு மாற்றம், சமூகத்துல ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா இளைஞர்கள் இறங்கி போராடணும் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு விஷயம். போராடுறது மட்டும் போராட்டம் தெருவில் இறங்கி போராடுறது மட்டும் இல்லை, என்ன நடக்குன்றதை புரிந்து கொள்வது. நம்ம வந்து நம்மளை ஃப்ரேம் செட் பண்ணுறாங்க, இந்த இடத்துல தான்ப்பா உண்டுன்றாங்க. நம்ம என்னன்னா அந்த இமேஜுக்கு வெளியே இருந்து ஏன்டா அந்த இமேஜில் உள்ளே வைக்கிறேன்றதை புரிஞ்சு கொள்ள ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, சமூகத்தில் என்ன நடக்குது என்பதை புரிந்து கொள்வதே ஒரு அரசியல் தான். அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான வேலையாக இருக்குது. அது நடந்துட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நம்பிக்கையோடு பார்க்குறேன் இளம் தலைமுறை. ஸோ இதில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இளைஞர்கள் மூலமாக. ஓகே, இன்னைக்கு நேர்காணலில் வந்துட்டு நிறைய விஷயங்களை நம்ம விவாதித்தோம் அப்படின்னே சொல்ல, நிறைய விஷயங்களை நீங்கள் பதிவு பண்ணீங்க. ரொம்ப நன்றி தோழர்.